நம்ம அம்மா அப்பா வராம வெளியே போக கூடாதுன்னு டீச்சர் சொல்லிருக்காங்கல்ல. திடீரா அதான் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல, இப்போ எங்க அப்பா வந்துருவாரு, அப்புறம் உன் அம்மாவும் இப்ப வந்துருவாங்கல்ல. வா நம்ம சும்மா வெளியில கேட்டுக்கு வெளியில போய் நிப்போம். சரி மகாவா. ஐஸ் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ். ஹை ஐஸ் வண்டி. திடீரா அங்க போய் ஐஸ் வண்டி. என் அப்பா வந்ததும் நான் ஐஸ் வாங்கி தர சொல்லி சொல்லுவேன், நீயும் அம்மா கிட்ட சொல்லி ஐஸ் வாங்கிக்க. இல்ல அம்மா அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. மகாகுட்டி, ஹை அப்பா வந்தாச்சு. அப்பா தூக்குங்க. வாங்க 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 அப்பாவோட செல்லம். வீட்டுக்கு போலாமா? அப்பா அங்க பாருங்க ஐஸ் வண்டி, எனக்கு ஐஸ் வேணும். ஐஸ் வேணுமா? சரி வாங்க வாங்கி தரேன். மகாகுட்டி, என்ன ஐஸ்மா வேணும்? அப்பா எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ். ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ் கொடுங்க. இந்தாங்க சார். இந்த மகாகுட்டி. ஹை ஸ்ட்ராபெரி ஐஸ். தேங்க் யூ அப்பா. சரி மகா, வீட்டுக்கு போலாமா? போலாம். எனக்கும் ஐஸ் வேணும். அம்மாட்ட கேட்டா அம்மா வாங்கியே தர மாட்டாங்க. மகாவோட அப்பா மகாக்கு எவ்வளோ பாசமா ஐஸ் வாங்கி தராது. எனக்கும் அப்பா இருந்தா எனக்கும் வாங்கி தந்திருப்பாருல்ல. எனக்கு மட்டும் அப்பாவே இல்லை. சார் இங்க எல்லாமே ஓகே தான் சார். அப்புறம் அந்த கேஸ் ஃபைல் வந்து ராஜேந்திரன் சார் கிட்ட கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க சார். அப்புறம் இங்க கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே சார், அப்ப நான் வச்சிடுறேன். தம்பி, யாருப்பா நீ? ஏங்க தனியா உட்காந்துருக்க? உன் கூட அம்மா அப்பா யாரும் இல்ல? அப்பா அம்மா அம்மா வருவாங்க. ஸ்கூல் முடிச்சு இங்க உட்கார்ந்துருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஸ்கூல் முடிஞ்சா இப்படி தனியெல்லாம் வெளியே வந்து உட்காரக்கூடாது, ஸ்கூல்ல தான் இருக்கணும் சரியா? பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். பாவம் சின்ன பையனா இருக்கான், தனியாவும் விட்டுட்டு போக முடியாது. சரி அவன் வீட்ல இருந்து வரட்டும், அதுக்கப்புறமா போய்க்கலாம். தம்பி இங்க வா. ஆமா உன் பேர் என்ன? தீரன். பேரு ரொம்ப நல்லா இருக்கே தீரன். என்ன உங்க வீட்ல இருந்து இன்னும் யாரையும் காணோம்? சரி உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே வேணா உன் வீட்ல கொண்டு வந்து விடுறேன். வீடு எனக்கு தெரியாது, நாங்க இங்க புதுசா வந்திருக்கோம். ஓ ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அது சரி, நானும் இந்த ஊருக்கு புதுசா தான் வந்திருக்கேன். ஆமா உங்க ஊர்ல இருந்து எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அப்பாவுக்கு இங்க வேலை ஏதாவது மாறி வந்தீங்களா? இல்ல அப்பா அப்பா இல்ல. அப்பா இல்லையா? என்ன சொல்ற நீ? அம்மா எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் நானும் மட்டும்தான். ஐயோ பாவம், இந்த பையனுக்கு அப்பா இல்ல போல. தெரியாம அப்பாவை பத்தி பேசி ஞாபகப்படுத்தி விட்டுட்டனோ. தீரன் சரி வா, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா? வேண்டாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி வா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அண்ணா இந்த பையனுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ கொடுங்க, நான் பணம் தரேன். சரிங்க தம்பி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம்பா வேணும்? எனக்கு மேங்கோ ஐஸ் வேணும். மேங்கோ ஐஸா? இருப்பா. இந்தப்பா மேங்கோ ஐஸ். எனக்கு பிடிச்ச மேங்கோ ஐஸ். என்ன தீரா, ஐஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, சாப்பிடு. அரவிந்த் 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 அரவிந்த். திடீரா ஹே அம்மா வந்துட்டாங்க. அம்மா இங்க பாருங்க, இந்த அங்கிள் எனக்கு ஐஸ் வாங்கி தந்தாங்க. டேய் கண்டவங்க ஐஸ் வாங்கி கொடுத்தா உடனே வாங்கிக்குவியா? முதல்ல அத கீழே போடு. இங்க என்னங்க, ஏன் சின்ன பையன் கையில இருந்து பாவம் ஐஸ தட்டி விடுறீங்க? ஹலோ மிஸ்டர், ஏன் பையனுக்கு ஐஸ் வாங்கி கொடுக்கிறதுக்கு நீங்க யாரு? இதீரா உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதாவது வாங்கி கொடுத்தா வாங்க கூடாதுன்னு.
உனக்கு இருக்கு. எங்க பாவம் அவனை எதுவும் சொல்லாதீங்க. அவன் வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் வாங்கி கொடுத்தேன். யாரு கேட்டீங்க என் பையனுக்கு வாங்கி கொடுத்தீங்க? நேத்து ஹாஸ்பிடல்ல நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு என் பையனை வச்சு எனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ, ஏங்க ஒரு பையனுக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ஏங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நேத்து நடந்ததை நான் நேத்தையும் மறந்துட்டேங்க. அது மட்டும் இல்லாம இவன் உங்க பையனை சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க பையனே எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா நேத்து ஹாஸ்பிட்டல்ல நீங்க தான் என்ன திட்டினீங்க. அதுக்கு நான் தான் உங்க மேல கோவப்படணும். ஆனா நீங்க எதுக்கு என் மேல கோவப்படுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. தீரா, வா வீட்டுக்கு போலாம். எங்க அப்புறம் தீரன் அப்பா இல்லைன்னு சொன்னா என்னங்க ஆச்சு? ஹலோ மிஸ்டர், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்க வேலை என்னமோ அது மட்டும் பாருங்க. தீரா, வா போலாம். மடி ஆயிஷா. ஆண்டி. என்னம்மா ஆயிஷா, என்ன இங்க தனியா உட்காந்துருக்க? ஆமா சாரா எங்க? ஆண்டி அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அதான் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏமா நீங்க போய் படுத்து தூங்க வேண்டியது தானே? அவ ஒரு வேலையும் செய்யாம சும்மா போனை பார்த்துக்கிட்டு இருக்கவளே போய் தூங்குறா. நீ பாவம் வேலையெல்லாம் செஞ்சிருக்க, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்மா. இல்ல ஆண்டி, எனக்கு இந்த பகல்ல தூங்குறதெல்லாம் பிடிக்காது ஆண்டி. அது சரி, நானும் உன்ன மாதிரி தான். எனக்கும் பகல்ல தூங்குனா பிடிக்காது. உன்னை பாக்குறதுக்கு சின்ன வயசுல என்ன பார்த்தா மாதிரியே இருக்கு. நானும் முன்னாடியெல்லாம் உன்ன மாதிரி தான். ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ உடம்பு முடியாததுனால தான் எதுவும் செய்ய முடியறதில்ல. எவ்வளோ நல்ல பொறுப்பான பொண்ணா இருக்க. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு வேலையே இல்லை. ஆனா என்ன, இன்னும் 2 மாசத்துல நீ ஊருக்கு போயிருவேன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. அது ஆண்டி. அம்மாடி ஆயிஷா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் அம்மா அப்பா இல்லை, இங்க உனக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக தானே நீ உன் சொந்தக்காரங்களோட போகணும்னு, துபாய்க்கு போகணும்னு முடிவு பண்ண. நீ இங்க நம்ம வீட்லயே இருந்துட்டா என்ன? என்ன ஆண்டி சொல்றீங்க? அது வந்துமா ஆயிஷா, என் பையன் ஷமீருக்கு நான் எப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி அழகுலையும் சரி குணத்துலையும் சரி அவனுக்கு எல்லா விதத்துலையும் நீ ரொம்ப பொருத்தமா இருப்பேன்னு தோணுது. ஐயோ, நம்ம போட்ட தூண்டில்ல அத்தை விழுந்துட்டாங்க போல. இத்தனை நாள் இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம். அத்தை அவங்க வாயாலேயே அவங்க பையன் ஷமீருக்கு நான் தான் பொருத்தமா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. மடி ஆயிஷா. ஆண்டி. என்னம்மா, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் பையன் ஷமீரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமானு கேட்க தான் வந்திருக்கேன். உன் முடிவை எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா ஆயிஷா. அது வந்து ஆண்டி. இங்க பாருமா ஆயிஷா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஷமீரோட அப்பா கிட்ட நான் இந்த விஷயமா பேசினேன், அவருக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என் பையன் ஷமீருக்கு நிச்சயமா உன்னை பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீ உன்னோட முடிவை மட்டும் சொன்னா போதும். உனக்கு என் பையன் ஷமீரை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா, அதை நீ இப்போ உடனே சொல்லணும்னு கூட இல்லை, நல்லா யோசிச்சு சொன்னாலும் போதுமா. ஐஷு, உடனே ஓகேன்னு சொல்லிடாத, சத்தியமா நம்ப மாட்டாங்க. பேசாம யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிடுவோம், அப்பதான் கொஞ்சம் ரியலா இருக்கும். என்னம்மா ஐஷா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அது வந்து ஆண்டி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆண்டி. நான் திடீர்னு வந்து என் பையனை கட்டிக்கிறியான்னு கேட்குறது உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் நீ வேற அடுத்த மாதம் ஊருக்கு போயிடுவ. அதுக்குள்ளே உன்கிட்ட இந்த விஷயத்த பேசணுமேங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேம்மா. நீ நல்லா பொறுமையாக யோசி. அப்புறம் என் பையன் ஷமீரை பற்றி கவலைப்படாத, அவன் ரொம்ப தங்கமான பையன்மா. என் பையங்கிறதுக்காக சொல்லலை, உண்மையாகவே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. எதுக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒன்னாகும் போது பொண்ணுங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துலயே அவன் நிக்க மாட்டான். அவ்வளோ நல்ல பையன். அப்புறம் டாக்டரா இருக்கான். இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? அப்புறம் நாங்களும் உன்னை மருமகளா இல்ல எங்க மகளா பாத்துக்குவோம். நீ நல்லா பொறுமையா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லுமா ஆயிஷா. சரிங்க ஆண்டி. சரிம்மா, நீ யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரிம்மா, நீ யோசிச்சு சொல்லு, அதுக்கப்புறமா நான் ஷமீர் கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன். சரிங்க ஆண்டி. ஐயோ, ஆண்டி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா ஷமீர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. இவர் என்ன இன்னும் காணோம்? இந்த விஷயத்தை இவர்கிட்ட உடனே சொல்லணும் போல இருக்கு. இவர் வர்ற வரைக்கும் பொறுமை இல்ல, இன்னைக்குன்னு பார்த்து தான் லேட்டா வருவாரு. சரி, பேசாம கால் பண்ணி சொல்லலாம்.
சொல்லு ஐஷு, என்ன அதிசயமா போன் எல்லாம் பண்ணிருக்க? ஐயோ ஷமீர், இன்னைக்கு நடந்த விஷயத்தை என்னால உங்ககிட்ட சொல்லாம இருக்கவே முடியல. நீங்க வர்ற வரைக்கும் கூட என்னால காத்திருக்க முடியல. அதனாலதான் ஃபோன் பண்ணேன். என்னடி, வீட்டுக்கு வர்ற வரைக்கும் கூட பொறுமை இல்லாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? ஐயோ எங்க, இன்னைக்கு உங்க அம்மா என்கிட்ட வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. என்னது, என்ன ஐஷு சொல்ற? ஐயோ ஆமாங்க, நம்ம எதுக்காக இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோமோ அது நடந்துருச்சு. உங்க அம்மா என்கிட்ட வந்து என் பையன் ஷமீருக்கு நீ தான் பொருத்தமான பொண்ணு, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. அப்புறம் உங்க அப்பாவுக்கு கூட இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே சொன்னாங்க. நான் சம்மதம்னு சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட இதை பத்தி பேசுறதா இருக்காங்களாம். சூப்பர் ஐஷு. அப்புறம் அவங்க கேட்டதும் நீ உடனே ஓகேன்னு சொல்லிட்டியா? அது எப்படி சொல்லுவேன், உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துடாது. அதனாலதான் பொறுமையா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதானே பார்த்தேன், எங்க ஆர்வ கோளாறுல அவங்க கேட்டதும் உடனே ஓகே சொல்லிருப்பியோன்னு நினைச்சேன். அப்படி மட்டும் சொல்லியிருந்த நம்ம பிளான் எல்லாமே சொதப்பி இருந்திருக்கும். அம்மாக்கு கண்டிப்பா டவுட் வந்திருக்கும். அது எனக்கு தெரியாதா? அதனாலதான் அவங்க கேட்டதும் ஷாக் ஆகுற மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன். சூப்பர் ஐஷுமா. இனி என்கிட்ட கேட்டாலும் நானும் ஆரம்பத்துல உன்னை கட்டிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சம்மதிக்கணும். அப்பதான் நம்புவாங்க. ஆமாங்க, எது எப்படியோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஆமா ஐஷுமா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். இரு நான் வந்துகிட்டே இருக்கேன். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க. தோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். மொஹப்பத்தில் உணர்ந்து வளர்ப்பதி முகம்மது ரசூல் வரும்படி മനസ്സിലെ അതപ്പമൊരുക്കിനി നബിയേ ഇഹം പരം പൊരുൾ റഹീമല്ല. டேய் என்னடா ஆதி, அம்முதான் பூபுன்ட்டு இருப்பா, நீ என்ன பூபுங்கற? என்னது? ஓ பூவா? டேய் அதெல்லாம் வேணண்டா, அதெல்லாம் பறிச்சா அதுல முள்ளெல்லாம் இருக்கும், கையில குத்தும். தங்கம், வாங்க மாமா. என்ன ஆதி மட்டும் இருக்கா? அம்மு எங்க? அவ உள்ள அத்தை கூட இருக்கா மாமா. சரி தங்கம். அப்புறம் அத்தை ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ சித்தியதான் மாமா சமாதானம் பண்ணவே முடியல. பாவம், அவங்க இத்தனை மாசம் அங்க ஐஸ்வர்யாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யாக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியும் போது அவங்களால அதை எப்படி மாமா தாங்கிக்க முடியும்? என்ன பண்றது தங்கம்? சரி, நீ அவங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் ஆறுதல் சொல்லு. அப்படியே கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி மாமா. ஐசு ஐசு ஐசே. டி ஆதி, என்ன ஐஸ் வேணுமா? ஐயோ மாமா சும்மா இருங்க, ஏற்கனவே அவனுக்கு ஜலதோஷம் வர்ற மாதிரி இருக்கு. இனி ஐஸ் எல்லாம் கொடுத்தா அப்புறம் ஏதாவது காய்ச்சல் ஏதாவது வந்துடும். வேணாம் சும்மா இருங்க. சும்மா இருடி. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் சாப்பிட்டாலாம் ஒன்னும் காய்ச்சல் எல்லாம் வராது. நான் போய் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன். மாமா வேணாம் மாமா. சரி, உனக்கும் ஒன்று வாங்கிட்டு வரேன். என்ன வேண்டாமா? அது என்னடி, என் பையனுக்கு நம்ம மட்டும் சீக்கிரத்துல வேண்டான்னா இப்ப வேண்டான்னு வாய் வர மாட்டேங்குது. மாமா சரி இரு, அவனுக்கும் 2 பேருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வரேன். இந்த தங்கம், உனக்கு ஐஸ் கிடைச்சிருச்சா? ஒழுங்கா இங்கேயே சாப்பிடு, அம்மு கண்ணுல காட்டாத, அப்புறம் அவளும் வேணும்னு அழுவா. மாமா எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாத தங்கம். சரி ஆமா உங்களுக்கு வாங்கல? எனக்கு தான் இருக்கு. என்ன? அதான் உன் கையில இருக்கு. ஏண்டி, இந்த மாமனுக்கு கொஞ்சம் தரமாட்ட? அஸ்கு புஸ்கு அதெல்லாம் முடியாது. இந்த ஐஸ் எனக்கு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற
வாங்கிக்கோங்க. அடி பாவி, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்னு வாங்கிட்டு வந்தா எப்படி சொல்ற பாரு. மாமா, நீங்க என்னத்துக்கு பிளான் போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இங்க நடக்காது. கொஞ்சம் போங்க. ஏய், அப்பா கதிரே. என்னமாச்சி? ஐயோப்பா கதிரே, ராமலிங்கமும் ஜானகியும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணி போனாலே அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. இது அங்கயா? அங்க எதுக்கு மாமாவாத்தையும் போனாங்க? ஐயோப்பா கதிரே, என் மவ எப்படி ஒரு முஸ்லிம் பையல கல்யாணம் பண்ணிட்டு போவா? ஒருவேளை நாங்க 2 பேரும் இல்லைங்கிற வருத்தத்துல இப்படி எதுவும் தெரியாம முடிவெடுத்துட்டாளான்னு தெரியல. நாங்க உயிரோட தான் இருக்கோம்னு தெரிஞ்சா நிச்சயமா அவங்க இருக்க மாட்டா. நாங்க போனா எங்க கூடயே வந்துடுவான்னு சொல்லி அவளை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காவப்பா. ஐயோ கடவுளே, அங்க போய் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது சரி, ஷமீரோட வீடு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியலையேப்பா. ஐயோ மாமா, நேத்து ஜானகி அத்தை என்கிட்ட ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணி போன வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னெல்லாம் விசாரிச்சாங்க. நான் தான் அவங்க வீட்டு அட்ரஸ கொடுத்தேன் மாமா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே அத்தையும் மாமாவும் ஐஷு மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இதுல வேற அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்க. அவங்க அங்க போய் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? என்கிட்ட கேட்காம எதுக்கு தான் கொடுத்த? ஐயோ இல்ல மாமா, அவங்க அங்க போவாங்கன்னு நான் நினைக்கல. அத்தை தான் ஐஷு எங்க போயிருக்கா, அவங்க வீடு எங்க இருக்கு என்ன ஏது அவளை ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் மாமா கொடுத்தேன். ஆனா சத்தியமா அவங்க அங்க போய் உடனே பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல மாமா. ஏண்டி, சரி அப்படியே அவங்க கேட்டாலும் உடனே தூக்கி கொடுத்துருவியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்? இல்ல மாமா, அது வந்து வாய மூடு. அங்க மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆகட்டும், அப்புறம் வந்து உனக்கு இருக்கு. ஐயோ கடவுளே, என்ன ஆக போதோ ஏதாக போகுதோ ஒன்றும் தெரியலையே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.